செயலில் வருவது பழக்கத்திலே, நல்ல பழக்கத்தில் வருவது ஒழுக்கத்திலே, நல்ல பழக்கத்தில் வருவது ஒழுக்கத்திலே. கண்கள்ல வைங்க. கண்கள்ல வச்சுட்டு அப்படியே உங்க கைகளையே பாருங்க. உள்ளங்கையை பாருங்க. உள்ளங்கையை திறந்து பாருங்க. உள்ளங்கையை திறந்து பார்த்துட்டீங்களா? சாமி போறேன். நீங்க எல்லாரும் திருந்தலாம், எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் வரணும். அவங்க தாய் தகப்பு இருந்தாலும் அவங்களையும் நல்லா பார்க்கணும், உங்க குடும்பங்களையும் நல்லா பார்க்கணும். சரி, ஓகே, திருந்திரியா? சரி, இன்னைக்கு இல்லைனாலும் இனிமேட்டுக்காவது பிள்ளைங்களை பார்த்து தெரிஞ்சிடும் சரின்ட்டு ஏத்துக்கிட்டே. இப்ப என் கூட தான் இருக்கு. என் கூட தான் இருக்குன்னா வரும், அது பாட்டுக்குள்ள இருக்கும். ஏதாவது நார்மலா பேசினாலே எங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப குடிய விட்டுருச்சு. ஒரு அளவுக்கு நானே பேசி சரி பண்ணிட்டேன். ஒரு அளவுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு எங்க வீட்டுல யாரும் கிடையாது. என்னை பாத்துக்கிற, என் பிள்ளைகளை பாத்துக்கிற, நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் எங்களுக்கு உலகம். நீ இல்லைன்னா என் குடும்பமே அனாதையா போயிடும். நானும் என் பிள்ளைன்னு நடுத்தெருவுல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அதை ஓரளவுக்கு எங்க வீட்டுக்கார கையில கொண்டு வந்துட்டேன். ஆனா நீங்க சைக்கிள்ல கறி மூட்டை தள்ளி எடுத்துட்டு போவாங்கல்ல, கறியை ஒரு பெரிய 250 கிலோ கறியை ஒரு சைக்கிள்ல சுருட்டி எடுத்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி எடுத்துட்டு போகும்போது கண்ணு முன்னாடி அவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தா அவரோட நண்பன். அவன் மூச்சு வாங்கி என்ன பண்ணுவான், பள்ளத்தாக்குல இருந்து கண்ணுபடி இறந்துடும். அப்போ அதே மாதிரி ஒரு பெருமூச்சை அதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் அவன் குடியை நோண்டிக்கிட்டே இருப்பான். பள்ளத்தை முழுமையா நோண்டி குடிப்பான். நோண்டி குடிச்சோன்னா மண் எல்லாம் இருக்கும். உடனே அப்பாடான்னு பெருமூச்சு அதுக்குள்ள படுப்பான். அது ஒரு தென்னந்தோப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நிலா வெளிச்சம் இருக்கு. நிலா வெளிச்சம் அவன் மூஞ்சியில படும். பட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி 11.
எனது உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வேன். நான் எனது உடல், உயிர், மனம் ஆகியவற்றின் மதிப்பை நன்கு உணர்ந்துள்ளேன். எனவே எனது உடல், உயிர், மனம் ஆகியவற்றிற்கு நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வேன். வணக்கம். எனது பெயர் பழனியப்பன். நான் நெற்குப்பை கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். புன்னமராதிக்கு அருகில் உள்ள நெற்குப்பை. எனக்கு 3 பையன்கள் இருக்கிறார்கள். எனது மனைவி வேலை செய்கிறார்கள். நான் சிவில் சூப்பர்வைசராக இருந்து வருகிறேன். தற்பொழுது அந்த வேலைக்கும் போயிட்டு பெயிண்டிங் வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சேராத நண்பர்கள் இந்த வேலைக்கு செல்வதனால் என்னுடைய ஆப்போசிட் நம்பர்கள் எல்லாம் சாயங்காலம் ஆச்சுன்னா டெய்லி அந்த கடைக்கு போயிடுவாங்க. நான் வேண்டாம்னாலும் என்னை வற்புறுத்தி இழுத்து போயிடுவாங்க. அதனால அடிப்படையில் இந்த பழக்கத்துக்கு நான் அடிமையானேன். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, இனிமேல் இது கம்ப்ளீட்டாக விட்டுறணும். நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டோம். நமக்கு 51 வயசு ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறக்க ஆனால் மனம் திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த 10 நாளில் இருந்து இனிமேல் அறவே நான் சாகிற வரைக்கும் அதை தொட மாட்டேன் என்று எனக்கு களஞ்சியத்துக்கு நான் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நான் என்னுடைய குடிப்பழக்கத்தை கடந்த 35 ஆண்டுகளாக இதை நான் செஞ்சுட்டு வந்திருந்தேன். தொழில் ரீதியாக இன்னைக்கு இந்த சுகம் அறக்கட்டளை, தானம் அறக்கட்டளை, களஞ்சியம் அறக்கட்டளை, இந்த 3 அறக்கட்டளைகளும் சேர்ந்து இந்த நடத்துகின்ற இந்த 10 நாள் போதை ஒழிப்பு இந்த முகாமில் கலந்து கொண்டு என்னை அவங்க கூப்பிட்ட போது நானே முன் வந்து இந்த 10 நாளையில் நான் திருந்தி ஒரு மனுஷனாக மாறி அடுத்த ஆண்டு என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் திருமணம் வைத்திருப்பதனால நான் ஒரு மனுஷனை அங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் நானே முன் வந்து இதில் கலந்துக்கிட்டேன். இந்த 10 நாட்களாக என்னை கவனித்த அனைத்து 3 அறக்கட்டளைகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.